அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. தினசரி நம்ம ஒரு செய்தியை எடுத்து அது குறித்து விரிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் என்ன செய்தியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் தீக்கதிரில் ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நிதி தொடர்பாக தான். மாநில அரசுகள் ஒன்றிய அரசுகிட்ட நிதி கோரி நிற்கக்கூடிய அந்த சூழல் தொடர்பாக அந்த கட்டுரை என்பது பேசியிருக்கிறது. நிதி கூட்டாட்சியை ஒழிக்க முனையும் நீசா ஆட்சி அப்படிங்கிறது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. அந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, கடந்த வாரம் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. கர்நாடக மாநிலம் முழுக்க வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அரசுகிட்ட நாங்கள் நிதி கேட்டோம், கிட்டத்தட்ட 6 மாதமாகி இன்னும் எந்த நிதியும் கிடைக்கல. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அந்த அரசு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில நாட்களாக நாங்கள் இப்படி ஒரு கேசஸ் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றிய அரசுகிட்ட நிதி கோரி மாநில அரசுகள் நிறைய உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க. இப்படி ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருந்தாரு. கர்நாடகா தான் இப்படி ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அதை தாண்டி பல மாநில அரசுகள், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்படியான பிரச்சனைகளை எழுப்பி இருக்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஆண்டு இறுதியில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட வெள்ளம், அந்த வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டது. அதற்கு 37,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிவாரணம் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒன்றிய அரசுகிட்ட கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு பைசா கூட வரல. அதற்காக அதை கோரியும் கூட உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மனு தாக்கல் என்பது செஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் கேரளா கடன் வாங்குவதற்கு தடைகள் இருக்குது ஒன்றிய அரசின் சார்பில், அதை நீக்கணும்னு சொல்லி கேரளா ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அது இப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போயிருக்கு. கேரளா அந்த ஃபைலை அந்த மனுவை போடும்போது தமிழ்நாடு அரசு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூட இங்கிருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ உண்மையில ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறதே இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிறது தொடர்பாக இந்த கட்டுரையில விரிவாக அலாசப்பட்டிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால எங்களுக்கு குறுவை சாகுபடி 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய மோசமான விளைவு பாதிப்பை சந்திச்சிருக்குது. இதனால எங்களுக்கு ஒரு 18,171 கோடி ரூபாய் நிவாரணம் வேணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வந்தோம்னா, நான் முதலே சொன்ன மாதிரி 37,000 கோடி ரூபாய் இழப்பு கேட்டிருந்தாங்க. இதில் இடைக்கால நிவாரணமாக ஒரு 2,000 கோடி ரூபாயாவது விடுவிக்கணும்னு தமிழ்நாடு அரசு பெட்டிஷன் போட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு மாநில அரசுகளும் நிதிக்காக ஒன்றிய அரசை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேர்தல் பிரச்சார களத்திலுமே கூட ஒரு பிரச்சாரம் வலுவாக முன்வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு ஒன்றிய அரசு நிதியை விடுவிப்பதில் பாரபட்சம் காட்டுகிறது, நிதி ஒதுக்கீடுலையும் பாரபட்சம் என்பது இருக்குது அப்படின்னு அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. என்ன அப்படின்னா, அதில் நம்ம முதல்ல பார்த்துருப்போம், ₹1 கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு 29 பைசா தான் திரும்ப வருது அப்படின்னு சொல்லி அந்த விவரங்களையுமே கூட இந்த கட்டுரையாளர் சுட்டி காட்டியிருக்கிறார். இன்னொரு பக்கம் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும்போது அவர் பேசின ஒரு ஸ்பீச்சையும் கட்டுரையாளர் கோட் பண்ணி காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்கள் மாநில கூட்டாட்சி, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நான் ஆதரிக்கிறேன், மாநிலங்களுக்கு நிதி சரியாக கிடைக்கிறது இல்லை, ஒன்றியத்தில் மத்தியில் இதற்கான ஒரு ஆட்சி அமையணும், அதற்கு ஆதரவாக நான் இருப்பேன் அப்படிங்கிற அளவில் பிரதமர் மோடி பேசினதை கட்டுரையாளர் கோட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி பேசின ஒரு பிரதமர் மோடி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருடைய செயல்பாடுகள், வாக்குறுதிகள் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த கட்டுரையில் கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி என்பது வைரல் ஆச்சு. குறிப்பாக ஜனவரி மாதம் பிரதமர் மோடி 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிதி ஆயோக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைங்க, 42% 32% கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வலியுறுத்தினதாகவும், அதற்கு நிதி ஆயோக் மறுப்பு தெரிவித்ததால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் நாங்கள் நிறையா மாநிலங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லி அவர் பேசினார் அப்படிங்கிற அளவில் நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ PVR சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இப்படி நிதி ஆயோக் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வார்த்தைகள் பேசியிருக்கிறார். பிரதமர் ஆனதுக்கப்புறம் மாநிலங்களுக்கான குரல்களை நசுக்கக்கூடிய வகையில் அவருடைய துணி என்பது இருந்ததாக கட்டுரையாளர் சுட்டி காட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது மாநிலங்கள் வரி விதிப்பதற்கான வரம்புகளை, மாநிலங்கள் வரி விதிப்பதற்கான உரிமையை பறிச்சிருக்கு. இதன் மூலம் மாநில வருவாய் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய நிதியை குறைப்பதற்காகவே செஸ் வரியை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் கூடுதலான வரிகளை ஒன்றிய பாஜக அரசு கைப்பற்றி இருக்கிறது. அதன் மூலமாக மாநில வருவாய் என்பது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட இல்லாமல்
இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையினால் மாநிலங்கள் எந்த அளவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழில் நிறுவனங்கள் எந்த அளவு நசிந்து போயிருக்கு அப்படின்னு இந்த கட்டுரையாளர்கள் பேசியிருக்கிறார். இந்த கட்டுரையில முழுக்க கடந்த சில ஆண்டுகளாக இம்மாதிரியான ஒன்றிய அரசிடம் நிதி கோரி மாநிலங்கள் மன்றாடுவது என்பது தொடர்கதையாயிட்டே இருக்கு. மாநிலங்களுக்கு கடன் பெறணும் அப்படின்னா அதற்கான வரம்புகளை கடுமையாக்குவது, அப்புறம் ஜிஎஸ்டி மாதிரியான தொகைகளை குறித்த காலத்தில் கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நடவடிக்கைகள் ஒன்றிய அரசின் சார்பில் எடுக்கப்படுகிறது. இதனால பாதிக்கப்படுறது என்னமோ மக்களாகத்தான் இருக்கிறார்கள். பாஜக ஆளாத எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இம்மாதிரியான நடவடிக்கைகள் அந்த கட்சிகளை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு செய்தாலும் உண்மையில் அது மக்களை பழிவாங்குவதாகத்தான் இருக்கிறது. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு இணக்கமான சூழல் என்பது இருக்கணும். மத்தியில் ஆளக்கூடிய கட்சி பாஜக கட்சி அந்த இணக்கமான சூழலை பேணி காப்பதில் தவறி இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த கட்டுரைகளை படிக்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. மக்களை இறுதி தீர்ப்பாளர்கள் மக்கள் தான், மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அதே நேரம் இந்த மாதிரியான எந்த கட்சிகள் ஆட்சி செய்தாலும் அதற்கு உரிய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது என்பது ஆட்சியாளர்களுடைய கடமை. அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை முறையாக பயன்படுத்தி கூட்டாட்சி தத்துவத்தையும் மாநில உரிமைகளையும் காக்க வேண்டியது என்பது ஆட்சியாளர்களுடைய கடமை. அதை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்ய தவறி இருக்கிறது என்பதுதான் இந்த கட்டுரை சொல்ல வரக்கூடிய செய்தி. மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.